அரசியலில் என்ன இப்படி தான் வீழ்த்த முடியும் உங்களால் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடத்தை எதிர்க்கட்சிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் விஜய் அவர்கள் ஒரு பாடம் எடுத்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் அவர் எப்படி வெற்றி பெறார் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் உட்காந்துக்கிட்டே அரசியல் செய்வார். அவரை யாராலும் ரீச் பண்ண முடியாது. அவரை அணுகிறதுக்கு ரொம்ப ரேரான பர்சனாக இருக்கிற மாதிரி தான் அவர் பிம்பத்தை வச்சுப்பார். அதனால தான் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை அந்த இடத்துலேருந்து இறக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்கட்சிகள் செஞ்சாவே போதும். அது அந்த மாதிரியான வாய்ப்பு நேற்று தினம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு கிடச்சிச்சு. ஆளுநர் உரைக்கு அவருடைய நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவர் தன்னோட பதில் உரையை சொல்லும் பொழுது அவர் எக்ஸ்போஸ் ஆனார். ஒரு முதல்வர் இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த நாடுமே பார்த்தோம். அவர் பேசின பல விஷயத்தை பல மக்களை அவர் வாக்களித்த மக்களே அது ரசிக்கல அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு அது போய் முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான பேச்சு அவர் பேசினார். ஸோ அவர் ஏன் அப்படி பேசினார் அப்படின்னா, இனிமேல் அவர் திரைப்படம் நடிக்க மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு படத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் அந்த சட்டமன்றத்தில் அவர் கிடைச்ச வாய்ப்பை ஒரு திரைப்படம் மாதிரியே காமிச்சிக்கிட்டார். இதுதான் என்னோட படம், இந்த மாதிரி ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும்போது இந்த மாதிரி படத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் குஷிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் செய்கிறாரு. ஸோ இது எல்லா மக்களும் அங்கீகரிக்க பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இது போய் முடியும். இந்த மாதிரி இடம் வரும்போது தான் அவர் எக்ஸ்போஸும் ஆகுவார். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எக்ஸ்போஸும் ஆகுவார். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும் போதும் அவருக்கு. மாறாக அவர் பேசுகிறதுக்கு நிகராக இவங்களும் அன்குவாலிட்டியாக பேச ஆரம்பித்தாங்கன்னா, தனிநபர் அட்டாக்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்கன்னா, அரசியல் ஒட்டுமொத்த அரசியலுமே அன்குவாலிட்டின்ற இடத்துக்கு போயிடும். அப்படி இல்லாமல் அவர் பேசும்போது அவரை மட்டும் பேச விட்டு இவங்க அமைதி காத்தாவே அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க எதிர்க்கட்சிகள் செஞ்சால் போதும். தேவையில்லாமல் அவர் ரேஞ்சுக்கு இவங்க இறங்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருத்தாக இருக்குது.